அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? வார்த்தைகளை பேதுரு இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பலமாய் இறங்கினார், அவர்களை அபிஷேகம் பண்ணினார். ஞானஸ்தானம் எதுக்கு? பரிசுத்த ஆவி பெற்று, பரிசுத்த ஆவியினாலே நம்ம ஞானஸ்தானம் பெற்றாச்சு, இனிமேற்கு ஞானஸ்தானம். பேதுரு சொல்றாரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா? எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கூட கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றாலும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். எல்லாமே சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றாலும் தேவன் கிருபையினால நம்மளை முதல்ல அபிஷேகம் பண்ணிடுவார். கர்த்தரே என்னை அபிஷேகம் பண்ணிட்டார், பண்ண என்ன? அப்படி கிடையாது. அதான் அழகா சொல்றாரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்று இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடி எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளை கொடுத்தான். ஞானஸ்தானத்துக்கு முன்னாலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாலோ ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுதான் தேவனுக்கு அடையாளம், இந்த பூமிக்கு அடையாளம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா.